அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தேவிகா. நான் உகடை ஜமன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் எல்லாருக்குமே உதவி செய்யணும். அதில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குமா. அந்த தோட்டத்தில் வாழை மரம், பலாமரம், மாமரம், ஆலமரம் 4 மரமும் இருக்குமா. அப்போல வேகமாக காற்றடிச்சிச்சான். ஒரு குருவி பறந்து ஆலமரத்துக்கிட்ட கேட்கும், மாமரத்துக்கிட்ட கேட்குமா, மாமரமே எனக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. நான் தரமாட்டேன், நான் இடம் தான் நீ என்கிட்ட பழத்தெல்லாம் சாப்பிட்ருவேன்னு சொல்லுமா. அப்புறம் குருவி பறந்து போய் பலாமரத்துக்கிட்ட கேட்குமா, பலாமரமே எனக்கு ரொம்ப குளிருது, கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. பலாமரம் சொல்லுமா, தரமாட்டேன், நான் இடம் தந்தா நீ என்கிட்ட பழத்தெல்லாம் கொத்தி தின்றுவா அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் குருவி போய் வாழை மரத்துக்கிட்ட கேட்குமா, வாழைமரமே எனக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. வாழை மரம் சொல்லுமா, தரமாட்டேன், நானே ரொம்ப லேசு தான் சொல்லுமா. அப்புறம் குருவி பறந்து போய் ஆலமரத்துக்கிட்ட கேட்குமா, ஆலமரமே எனக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. ஆலமரம் சொல்லுமா, தரேன் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் குருவி போய் ஒரு கிளையில் உட்காந்துக்கிடுமா. அப்புறம் மறுபடியும் வேகமாக காற்றடிச்சிச்சான். மாமரம், பலாமரம், வாழை மரம் 3 மரமும் சாஞ்சிருச்சு. ஆனால் ஆலமரம் மட்டும் அப்படியே நின்றுச்சான். குருவி பறந்து கேட்குமா, நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்யலைல்ல, ஆலமரம் தானே எனக்கு உதவி செஞ்சிச்சு, நீங்கள் எல்லோரும் விழுந்து கிடக்குறீங்க பார்த்தியா அப்படின்னு நினச்சிங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம்.